அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நீரைப் போலவே இமாம் ஓதிய குர்ஆனின் சில வசனங்கள் என் மனதில் ஓட, மனிதன் சில கஷ்டங்களில் அல்லாஹ்வை கேள்வி கேட்கிறான், யா அல்லாஹ், என் பாவத்தின் காரணமாக நீ என்னை கைவிட்டு விட்டாயா அல்லது நீ என்னை வெறுத்து விட்டாயா என்று. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை கைவிடவும் இல்லை, நான் உன்னை வெறுக்கவும் இல்லை என்று. அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு சாதாரணமாக சொல்லாமல் 2 முறை சத்தியத்தோடு சொல்கிறான். முற்பகல் மீது சத்தியமாக சொல்கிறேன், சூழ்ந்து கொள்ளும் இரவு மீதும் சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை வெறுக்கவும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு தனக்கு வந்த கஷ்டத்தை பற்றி மனிதன் யோசிக்க அல்லாஹ் சொல்கிறான், இந்த துனியாவை நான் அப்படித்தான் படைத்திருக்கிறேன், அதில் கஷ்டமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், பல சோதனைகளும் இருக்கும் என்று. இதில் நீ உன் இறைவன் பால் பொறுமை காத்துக் கொள்வீராக, ஆனால் வெகு சீக்கிரம் உன்னை மறுமையில் சந்திப்பேன் இறைவன் சொல்கிறான். அப்பொழுதுதான் உனக்கு உயர்ந்த பதவிகளையும் நான் கொடுப்பேன், அப்பொழுது உனக்கு சொர்க்கத்தையும் கொடுப்பேன், அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் அங்கேதான் நீ திருப்தி அடைவீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். அல்லாஹ் அல்லாஹ், ரஹ்மானே ரஹ்மானே, எங்கேயோ அனாதையாய் பிறக்க வேண்டிய என்னை கண்ணியமான முறையில் பிறக்கச் செய்து என்னை புகழைத்து விட்டாய். மேலும் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த என்னையும் உங்களையும் நேரான வழியில் செலுத்தி விட்டான். மேலும் துனியாவில் சில செல்வத்தையும் கொடுத்து என் தேவைகளை பூர்த்தி அடைய வைத்தான். அல்லாஹ் 3 உபதேசங்களை செய்கிறான். அனாதைகளை கடித்துக் கொள்ளாதீர்கள், யாசகம் கேட்பவர்களை நீங்கள் எப்பொழுதும் ஏசிவிடாதீர்கள், உங்களால் முடிந்த தர்மத்தை கொடுங்கள் அவர்களுக்கு. மேலும் அல்லாஹுடைய ரஹ்மத்துகளையும் கருணைகளையும் பற்றி மக்களுக்கிடையே பரப்பிக்கொண்டே இருங்கள். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَىٰ أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَىٰ وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَىٰ وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَىٰ فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ.